இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு புவனேஸ்வரி அவங்க அண்ணனு பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேலைண்ணா, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம தப்பிச்சோம். இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம முழு மூச்சாக இறங்கியிருந்தோன்னு வையி, இந்நேரத்துக்கு உள்ள கண்ணும் நொல்ல கண்ணா போச்சுன்ற மாதிரி நம்ம தான் கஷ்டப்பட்டு கிடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி புவனேஸ்வரி சொல்கிறாங்க. அந்த மணியும் அந்த சிவாவும் இவ்வளோ கிளவராக வேலை பார்ப்பாங்கன்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்ல, உள்ளே இருக்கிறது யார் மாயால அவ சொல்லி தான் இவங்கெல்லாம் இந்த பிளான் பண்ணியிருப்பாங்க. சே கொஞ்சம் கவனமாக இருக்காமல் போயிட்டோம். இருந்திருந்தா இந்நேரம் இந்த ரகுராமையும் அவங்க குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி நார் அடிச்சிருக்கலாம். அங்கே என்னடனா அந்த அனத்தை அசிங்கப்படுத்தலான்னு நினச்சா அதுலேயும் இந்த மாயா பூந்து கெடுத்துட்டா. இப்போ என்னென்னா இதையும் கெடுத்து விட்டுட்டா. எனக்கு வந்து கடுப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கற்றுட்டு இருக்கா. இதை எப்படியே விடக்கூடாதுமா, இளவங்கத்த கிளி மாதிரி 21 வருஷம் வீணாக போச்சு. இதில் மறுபடியும் இவங்களை பழிவாங்க போகிறோம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இப்படியே தோல்வியில் முடிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா கடைசியில் நம்மளும் வந்துட்டு சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்ல, என்னன்னே நீ இப்படிலாம் பேச மாட்டியே, என்ன ரொம்ப ஒரு மாதிரி வெறுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா பண்ணுறது, அந்த மாயாவை என்ன செஞ்சாது இந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சே ஆகணும், இல்லாட்டினா அவ்வளோதான் நம்ம பிளான் எல்லாத்தையும் கெடுத்துருவா. வந்துட்டு அவங்க லவ் மேட்டர் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணே நமக்கு தான் இப்போ துருப்பிச்சிட்டா, அவங்க லவ் மேட்டர் தெரிஞ்சிருக்கல, தெரியாத வரைக்கும் தான் அது வந்துட்டு பிரச்சனை இல்லை, தெரிஞ்சா பிரச்சனை தானே, அதை எப்படி தெரிய வைக்கணும் பாரு அப்படின்னு சொல்லி, இப்போ எங்கே போகிறோம் அப்படின்றாங்க. கோயம்புத்தூருக்கு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் மாயாவோட அப்பா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு எங்களை வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன், மாப்பிள்ளை யார் அப்படின்னு கேட்க, அந்த கல்யாணம் தான் நடக்கலையில, நடக்காத கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க, தெரியாமல் இருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க, சும்மா சொல்லியா சீனு தானே அந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல இவரே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. மாப்பிள்ளை இருந்து என்ன பிரயோஜனம், அதான் கல்யாணமே நடக்கலையே, அவள் தான் நான் வேணாம் அந்த குடும்பம் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டால, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அவள் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்பா, அதை விட்டுட்டு அந்த குடும்பத்துக்காக இவள் லைஃப்பை பாழாக்கணும்னு சொன்னால் நீ ஒத்துக்குருவியா, உன் பொண்ணு வாழ்க்கையை நீ தான் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும், நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு தெரியாது, உடனே இந்த லவ் மேட்டரை அவங்க வீட்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விடு, அப்போ தான் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க வீட்டை விட்டு வெளியில் அமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. ஏன் நீ வந்துட்டு அமெரிக்கா கூட்டு போய் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா இரு, நீ உன் காதலில் விடாப்புடியா இருந்தியே, உன் மக கல்யாணம் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா, அது மட்டும் இல்லாமல் 21 வருஷம் கழிச்சு அவங்களும் இந்த மாதிரி திரும்பி வந்தாங்கன்னா அதை எதிர்க்கிறதுக்கு அவங்களும் இருக்க மாட்டாங்க, உடம்புல தெம்பு இருக்காது, அதனால சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆசையை மூட்டி விட்டுட்டு இருக்க. இது தெரியாத மாயாவோட அப்பாவும் சரி நான் சொல்லி எப்படியே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு அவரும் வந்துட்டு கிளம்பிடுறாரு. 2 பேரும் நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு ரகுராமும் சிவா அவங்களும் வந்துட்டு தோட்டத்தில் இருக்காங்க. இளநீ எவ்வளோ போச்சு, தேங்காய் எவ்வளோ போச்சுன்னு சொல்லிட்டு கணக்கு எழுதிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்க. என்ன வந்திருக்கீங்க, எதுவும் வந்துட்டு பணம் வேணுமா, பொங்கல் எதுவும் நடக்க போதா, பணம் வேணும்னா சொல்லுங்க, படிப்புக்கு ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்ல, அதை தான் நாங்கள் கேட்காமலே நீங்கள் கொடுக்குறீங்களேயா, ஒரு பிராது வந்திருக்கு, ஆனால் அந்த பிராது கொடுத்தவங்களை எப்படி கூப்பிடுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல, இதனையே புதுசாக இருக்குது, பிராது கொடுத்தவங்க கண்டிப்பாக வந்து தானே ஆகணும், அதுக்காக ஏற்ற இறக்கம்லாம் பார்க்க முடியுமா, அது யாருன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சிவா சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து அப்படின்னு நாங்கள் சும்மா சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே உங்கள் குடும்பத்தில் இருக்க மாயா மேலே தான் பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, ரகுராம் அவங்களும் சிவா அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அது எவன் வந்துட்டு பிராது கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்துட்டு சண்டையில் வந்துட்டு கேட்க, அதுக்கு வந்துட்டு ஊருக்காங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்துட்டு கிஷோர் தான் அப்படின்றாங்க. அதை கேட்டது ரகுராம் அவன் சும்மாவே இருக்க மாட்டான்ல, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையிறான், என்ன பிராது கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்ல, அது இங்கே சொல்ல மாட்டாராம் அங்கே வந்து தான் சொல்வாராம் அப்படின்னு சொன்னதுமே சிவாவா அவனை கிளம்பி உண்டு இல்லைன்னு பண்ணணும், அப்படி என்ன பிராது கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு தான் போகிறாங்க. பஞ்சாயத்தில் எல்லாருமே கூடியிருக்காங்க. என்ன பிராது கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க அவரை அப்படின்ற மாதிரி சிவா சொன்னதுமே, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் ஆனால் அவள் வேணான்னு சொல்லிட்டா, அது காரணம் அந்த குடும்பம் தான் அப்படின்றாங்க. நாங்கள் யாருமே மாயாவை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லலை, அவளை அப்படி ஏதோ நீங்கள் வந்துட்டு ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கிறீங்க, அதனால தான் அவள் வேணான்னு சொல்லிட்டா, அது மட்டும் கிடையாது, அவள் கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நாங்கள் அவங்க மாப்பிள்ளையை வந்துட்டு பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரகுராம் எல்லாருமே சொல்கிறாங்க. தெரியலன்னு வேணால் சொல்லுங்கள், பார்த்ததில்லன்னு உங்களால் சொல்லவே முடியாது, ஏன்னா அவன் வேறு யாரும் கிடையாது, உங்கள் தங்கச்சி பையன் சீனு தான் அப்படின்னு சொல்ல, ரகுராமுக்கு கோபமாக வருது, அப்படியே கையெல்லாம் முறுக்குறாங்க. சீனு வந்துட்டு நான் பார்த்து வளர்த்த பையன், அவன் வந்துட்டு அப்படிலாம் பண்ண மாட்டான், நல்லா தெரியும், மாயாவுமே இந்த குடும்பத்துக்காக எல்லாம் பண்ணுறவன், நீ சொல்கிறது வந்துட்டு பொய் அப்படின்னு சொல்ல, நான் ஏன் பொய் சொல்லணும், உண்மைதான் அப்படின்றாங்க. சரி நீ சொன்னது பொய்னா 10 சவுக்கடி வாங்கணும், பஞ்சாயத்து தீர்ப்பு அப்படின்றாங்க. சரி அப்போ நான் சொல்கிறது உண்மைனா நான் அந்த 10 சவுக்கடியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க நாளை காலையில் இதே இடத்துல பஞ்சாயத்து கூடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்துட்டு சீனுவும் அவங்க அப்பாவும் லவ் மேட்டர் எப்படி வீட்டில் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க, சீனு வந்துட்டு என்னப்பா யோசிக்கிறீங்க அப்படின்றாங்க. அத்தாடி நீ ஏன் பயந்துட்டேன், எப்படிரா அந்த லவ் மேட்டரை வீட்டில் சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குடுகுடுன்னு ஒருத்தர் ஓடியாருனா, என்னடா எதுக்கு இப்போ மூச்சடிக்க ஓடியாரு அப்படின்னு சொல்ல, ஊருக்குள்ளே என்ன நினச்சி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, சரி நீ ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுறாங்க. என்னப்பா இது பூகம்பமே வரப்போகுது அப்படின்னு
சொல்ல, சரி விட்றா, வருங்கால மாமனார் வந்துட்டு உனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காரு, அவரே சொல்லிட்டார்ல, அங்கே போய் ஒத்துக்கோ பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எவ்வளோ தைரியமாக இருக்க வேண்டியிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. ரகுராமும் சிவாவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் வீட்டில் எல்லாருமே பயங்கர ஷாக்காக இருக்காங்க. அந்த கிஷோர்லாம் வந்துட்டு ஒரு ஆளா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க, மாயாவுக்கும் சீனுக்கும் என்ன பண்ணுறேனே தெரில. ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. அதுக்கு மேலே சாரு ஐயோ அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க, ஜானகியும் மாயாவும் பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.